அர்ஜென்டினாவில் பிறந்து உலகப் புரட்சியின் அடையாளமாக மாறிய எர்னஸ்டோ சே குவேராவின் வாழ்க்கை வரலாறு இதோ. அர்ஜென்டினாவின் ரொசாரியோவில் 1928ஆம் ஆண்டு ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தில் பிறந்தார். சிறுவயதிலிருந்தே கடுமையான ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் விடாமுயற்சியுடன் விளையாட்டுகளிலும் படிப்பிலும் சிறந்து விளங்கினார். அவர் மருத்துவம் பயின்றார், ஆனால் அவரது இதயம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக துடித்தது. தனது நண்பருடன் மோட்டார் சைக்கிளில் லத்தீன் அமெரிக்கா முழுவதும் ஒரு நீண்ட பயணம் மேற்கொண்டாள். அந்த பயணத்தில் அவர் கண்ட வறுமை, பசி மற்றும் நோய் ஆகியவை அவரை ஒரு மருத்துவராக இருப்பதை விட ஒரு புரட்சியாளராக மாறத் தூண்டின. மோட்டார் சைக்கிள் டைரிஸ் என்ற பெயரில் இந்த பயணம் அவரது சிந்தனையை மாற்றியது. மெக்சிகோவில் தங்கியிருந்தபோது பிடல் காஸ்ட்ரோவை சந்தித்தார். கியூபாவின் சர்வாதிகாரி பாடிஸ்டாவை பதவியிலிருந்து இறக்க காஸ்ட்ரோவுடன் கைகோர்த்தார். காஸ்ட்ரோவின் படையில் மருத்துவராக இணைந்த சே குவேரா பிறகு ஒரு சிறந்த இராணுவ தளபதியாக உருவெடுத்தார். 1959 இல் கியூபாவில் புரட்சி வெற்றி பெற்றது. புரட்சிக்குப் பிறகு கியூபா அரசாங்கத்தில் தொழில்துறை அமைச்சர் மற்றும் தேசிய வங்கியின் தலைவர் போன்ற முக்கிய பொறுப்புகளை வகித்தார். உலக நாடுகளுக்கு கியூபாவின் தூதராகச் சென்று உரையாற்றினார். ஆனால் பதவி சுகத்தை விட அடுத்தடுத்த புரட்சிகளே அவருக்கு முக்கியமாகத் தெரிந்தன. மற்ற நாடுகளிலும் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக போராட கியூபாவை விட்டு வெளியேறினார். முதலில் காங்கோவிலும் பிறகு பொலிவியாவிலும் கொரில்லா போரில் ஈடுபட்டார். 1967 அக்டோபர் 8ஆம் தேதி பொலிவிய இராணுவத்தால் பிடிக்கப்பட்டு அடுத்த நாள் அக்டோபர் 9ஆம் தேதி சுட்டுக் கொல்லப்பட்டார். கொல்லப்படுவதற்கு முன்பு தன்னைச் சுடத் தயங்கிய இராணுவ வீரனை பார்த்து அவர் சொன்ன புகழ்பெற்ற வார்த்தைகள்: சுடு கோழையே, நீ ஒரு மனிதனைத்தான் கொல்லப் போகிறாய், அவனது லட்சியத்தை அல்ல. மறைந்த பிறகும் சே குவேராவின் புகைப்படம் மற்றும் சிந்தனைகள் இன்றும் உலகம் முழுவதும் அநீதிக்கு எதிரான போராட்டங்களின் அடையாளமாக திகழ்கின்றன. முழங்காலிட்டு வாழ்வதை விட நிமிர்ந்து நின்று சாவது மேலானது என்பது போன்ற அவரது தத்துவங்கள் இன்றும் இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கின்றன.